ஒருவராகவும் சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் போற்றப்படும் மாமுனிவர் அகத்தியர். தமிழ்முனி சித்த மருத்துவத்தின் தந்தை இவர். சிவபெருமானிடமிருந்து தமிழை பயின்று அகத்தியம் என்னும் முதல் இலக்கண நூலை இயற்றியவர். சிவசக்தி திருமணத்தின் போது திருமணத்தை காண அனைவரும் வடக்கே சென்றதால் வடதிசை தாழ்ந்த போது தென் திசைக்கு அதை சமன் செய்ய பொதிகை மலைக்கு வந்தவர். சித்த மருத்துவம், ஜோதிடம் மற்றும் யோக கலையில் சிறந்தவர் என புராணங்கள் கூறுகின்றன. மித்ர வர்ண தம்பதியரின் வீரியத்தால் அவர்களின் அம்சமாக குடத்தில் பிறந்ததால் கும்பமுனி என்றும் குடமுனி என்றும் அழைக்கப்படுகிறார். மார்கழி மாத ஆயில்ய நட்சத்திரத்தில் இவர் பிறந்ததாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானின் ஆணையை ஏற்று பாண்டிய மன்னனின் அவையில் தமிழை நிலைநிறுத்த முதல் தமிழ் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்தார். இவர் பொதிகை மலையில் தவம் செய்ததால் பொதிகை முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். இவரது மனைவி லோபமுத்ரா. இவர் விதர்ப்ப நாட்டு இளவரசி ஆவார். வில்வலன், வாதாபி என்ற அசுரர்களை தன் யோக சக்தியால் அழித்தார். விந்திய மலையின் செருக்கை அடக்கியதோடு கங்கையை தன் கமண்டலத்தில் கொண்டு வந்து விநாயகரின் உதவியுடன் காவிரியாக தமிழகத்தில் பாய செய்தார். அகத்திய முனிவர் பல யுகங்களாக வாழ்ந்த சித்தர். அகத்தியர் சமாதி குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலின் மூலஸ்தானமே அகத்தியரின் சமாதி என்று நம்பப்படுகிறது. கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் உள்ள திருவாவடுதுறை கோம்பேஸ்வரர் கோயிலிலும் அகத்தியரின் சமாதி இருப்பதாக கூறப்படுகிறது. பாபநாசம் அருகில் உள்ள பொதிகை மலை மற்றும் திருநெல்வேலி பாபநாசநாதர் கோவில் அருகிலுள்ள அகத்தியர் தீர்த்தத்திற்கும் அவருக்கும் தொடர்புடைய முக்கிய புனித இடங்களாகும். மகாராஷ்டிராவில் நாசிக்கில் உள்ள அகஸ்திய மந்திர் கோவிலும் அகத்தியர் சமாதி அடைந்த இடமாக கருதப்படுகிறது. அகத்திய மாமுனியரின் பாடல்களில் ஒன்று. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம்.